시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ் வெல்கம் டு ஆமி எஃப்எஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேவோட டார்க் லவோட த செகண்ட் ஒய்ஃப் தான் பார்ட் 13 பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி ரஷப் ஆடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுமே நான் 2 எபிசோட் போட்டிருப்பேன், இன்றைக்குமே நான் 2 எபிசோட் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பூம், இது மறக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக எதோட விட்டுருப்பேன். நான் இங்கே ஜேகேவும் தேயாங்கும் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் நான் வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறைக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஏதோ சொல்லுவாங்களே 1.5 ஸ்பீடில் வச்சேன் 2x வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்காதீங்க, உங்களுக்கு புரியாது. ஸோ நார்மலான இதில் கேளுங்க, அப்போ தான் எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இதில் தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்க ஜேகே எதுக்கு தனியாகலாம் கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு லைட்டாக டவுட்டு. இப்போ 2 பேருமே பால்கனியில் நின்றுட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க, மொட்டை மாடியில், அதாவது மண்டபம் இருக்கும்ல அந்த மாடி. ஓகேங்களா? இங்கே தேயாங்க எதுக்கு மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியல மாமா. இது நீங்களா? எனக்கு மாமா சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. அந்த மனுஷன் அப்படியே முறைச்சிக்கிட்டே, என்னடா என்ன என்ன அப்படி கண்டுபிடிச்சா சொல்லு. நீங்கள் தானே லதா அக்காவை கொன்னீங்க. அப்படியே அந்த மனுஷன் ஷாக் ஆகிட்டாரு. நானா? நான் எதுக்கடா என் ஒய்ஃபை கொல்லணும்? கண்டத்தை போட்டு வளராத, தயவு செஞ்சு கட்டுப்பேத்தாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. மாமா யார்கிட்ட வேணாலும் நடிங்க, என்கிட்ட வேண்டாம். அவங்களோட ஃபுல் சுயரூபம் எனக்கு தெரிஞ்சிருச்சு மாமா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் டக்குன்னு திரும்பிட்ட, என்ன அப்படி கண்டுபிடிச்ச? உங்களுக்கு லதாக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பையனை பிடிச்சிருக்கு அப்படி தானே? அந்த மனுஷன் அப்படியே யோசிக்கிறாரு. பொய் சொல்லாதீங்க மாமா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. உங்கள் வீட்டுக்கு போகணுன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த ரூமில் ஏதோ சஸ்பீஷியஸாக இருந்துச்சுன்னு. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம். நாங்கள் கண்டுபிடிச்சதில் என்ன தெரியுமா? ஒயன் எனக்காக வெளியூர்லேருந்து என்னோடய ஃபோட்டோவும் அவளோட ஃபோட்டோவும் சின்ன வயசுலேருந்து கொலாஜ் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னான். அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரேம்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்போ நம்பலை. ஏன்னா அவள் சொன்ன ரேப்பரில் தான் இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது உள்குத்து நீங்கள். அப்படியே ஜேகே வாயடிச்சு போய் நிற்கிறாரு. என்ன மாமா இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? யார் சொன்னா? நான் எதுக்கு உங்களோடதெல்லாம் மாற்றணும்? அதுதான் எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. அன்றைக்கே சந்தேகம் வந்துச்சு, எதுக்கு இவங்க இந்த மாதிரி மாற்றணும். அப்போ தான் எனக்கு யோசனை வந்துச்சு, எனக்கு அப்போ தானே என் மேலே தப்பான அபிப்பிராயம் வரும். அப்போ தானே நான் திட்டுவேன். அப்போ தானே எங்களுக்கும் அவளுக்கும் சண்டை வரும். அந்த சண்டையில் நீங்கள் எப்படியாவது மூக்கு நுழைச்சி எங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்டிங்கை பிரிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அதான் இல்லைன்னு போயிடுச்சே. அப்படி தானே மாமா? அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நான் சொல்கிறாரு. இதெல்லாம் உங்கள் ரூமில் எடுத்த ஃபோட்டோஸ் மாமா, பத்திரமா இருக்குது. என்கிட்ட தான் இருக்குது ப்ரூஃப்லாம், ஆனால் பத்திரமா இருக்குது. அவர் ஆக்சுவலாக அந்த ஃப்ரேம் அப்படியே எரிச்சிருக்காரு. ஆனால் அந்த ஃப்ரேம் எரியல, பாதியாக திட்டாக இருந்திருக்கு. லைக் ஃபுல்லாகவே அது எரியவே கிடையாது. அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த மனுஷன் ஏதோ ஒரு பேக்கில் தூக்கி அதை வச்சுருக்காரு போல், நல்லா நாட் போட்டு வச்சுருந்துருக்காரு போல். ஸோ அதை தான் அந்த மனுஷன் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்காரு. அது என் வீட்டில் எப்படி இருக்கும்?
சப்போஸ் யாரோ தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, இல்லைனா லதா எடுத்துகிட்டு வந்திருப்பா, எனக்கு எப்படி தெரியும்? அங்கே தான் மாமா ட்விஸ்ட்டே. லதாக்கா வீட்டுக்கு போகவே இல்லை, அதாவது உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் மேஜரான ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எப்படி லதாக்கா வைக்க முடியும்? அப்பா வச்சுருந்தா நீங்கள் தான் வச்சுருந்துருக்கணும், அப்படி தானே மாமா? இதாவது விடுங்க, பையனா சந்திக்கப்பட்டது அதெல்லாம் பரவாயில்ல. என் லதாக்கா என்னம்மா பண்ணுச்சு? அநியாயமாக உங்களுக்கு ஆசை இருந்ததுங்கிறதுக்காக எங்கள் அக்காவை கொண்டுட்டிங்களே. இப்போ பாரு, கண்ட பழியை தூக்கி என் மேலே போட்டுட்ருக்காரு. மாமா சும்மா வாயை மூடிட்டுருங்க மாமா, எனக்கு எல்லாம் தெரியும். ப்ரூஃப் இல்லாமலாம் நான் உட்காந்து பேச மாட்டேன். இப்போ நான் வந்ததுக்கு ரீசன், ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. ஏதோ இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் அசிங்கப்படக்கூடாதுங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட நான் நின்றுட்டு பேசிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது இதை ஒய்யன்கிட்டயோ அவங்க அம்மாக்கிட்டேயோ சொல்கிறதுக்கு. அப்போ நீ என்ன சொல்லலையா தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜேகே பேசுகிறாரு. அந்த மனுஷன் ஆடி போயிட்டாரு. எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ப்ளஸ் இங்கே என்ன ஏதாவது பண்ணாலும் இந்த ப்ரூஃப் எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அப்பாவுக்கு போய் சேர மாதிரி நாளைக்கு பண்ணிட்டேன், பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவை சொல்கிறாரு. சா, என்னடா நீ இப்படி இருக்க? நீ மக்கா இருப்பான்னு நினச்சேன், இவ்வளோ கண்டுபிடிச்சி இதை பண்ணாம. ஐயோ போ, நான் அதனால தானே இவ்வளோ நேரம் நல்லவனா ப்ரிட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா எப்போயே கத்தி இருந்திருப்பேன்டா. ஆமாம் நான் தான் போட்டு தரேன். என்ன பண்ணுறது, லதா என் ஒய்ஃப் தான், யார் இல்லைண்ணா. ஆனால் ஃபயன் என் சின்ன வயசுலேருந்து உள்ள க்ரஷ். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடையிறது. ஆனால் அவளை நான் தூரத்துலேருந்து பார்த்தேனே ஒழிய அவகிட்ட போய் பேசுகிறதுக்கோ இல்லை அவளை நெருங்கிறதுக்கோ எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எனக்கு அமையலை. அதை தாண்டி எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஏதாவது பொருளாக இருந்தால் கூட அதை ஈஸியாக வாங்கிடலாம், இல்லை அது எவ்வளோ காசு கொடுத்தாலாவது வாங்கிடலாம். ஆனால் அது ஒரு உயிருள்ள ஒரு பொண்ணு. எனக்கு நோ சொல்லிட்டானா அது என் ஈகோஸ்டிக், அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அவன் நோ சொல்லிட்டானா என்ன ஆகுறது? நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனாலே ஒவ்வொரு தடவை நான் கிட்டக்கு போகும்போதும் என்னோடய உள்ளுணர்வு இது கிடைக்காதுன்னு தோணி நான் நிறையா தடவை அப்படியே தூரத்துலேருந்து அவளை ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிச்சுட்டு இருந்திருக்கேன். அவளுக்கே தெரியாமல் பல நாள் காலங்கள் ஓடுனுச்சு. நானும் வெளியில் உள்ள ஊர்லலாம் போய் படித்தேன், எல்லாம் பண்ணினதான். ஆனால் எனக்கு அவள் மேலே உள்ள ஆசை தீரவே கிடையாது. அதுக்கப்புறம் அவள் படித்த ஸ்கூலுக்கெலாம் போய் பார்த்தேன். ஆனால் அவள் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டா, காலேஜுக்கு போயிட்டா. எங்களுக்கு அவளை பற்றி அவ்வளோவா தெரியல, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அவளை தேடாத இடம் கிடையாது, பார்க்காத ஊர் கிடையாது. எங்கெங்கேயோ தேடினேன், கிடைக்கவே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சுது பையன் ஸ்கூலிங்கே வேறு ஒரு ஊரில் தான் படிச்சிருக்கான்னு. அது வேறு எந்த ஊரும் கிடையாது, எங்கள் ஊரில் தான் அவள் ஸ்கூலிங் படிச்சிருக்கா. அதான் நான் என் ஊரை ஃபுல்லாகவே தேடியிருக்கேன். ஆனால் அவள் தான் எங்கள் ஊரே கிடையாதே. ஹோப்பே இல்லாமல் ரொம்ப நாள் இருந்தேன். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் வீட்டிலே அமைதியாக யாருக்கிட்டையுமே பேசாமல் அப்படி இருந்தேன். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இப்படி இருந்தால் எப்படிப்பா, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு. எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ பாரு, பொண்ணை பிடிக்கலன்னா நோ சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். அதை பார்த்தா லதா. எனக்கு நான் போனதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லவே கிடையாது. எப்படி சொல்கிறதுனா, லைக் அவங்களுக்காக போன அவ்வளோதான்.
ஸோ அங்கே தனியாக பேசணும்னு சொன்னாங்க. தனியாக பேசுகிற இடத்துல அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான். அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் என் ஒயனை பார்த்தேன். நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. நான் ஒயனை நேரில் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்தேன்னு அவள் அக்கா கூட நினச்சிட்ருக்கா. ஆனால் அது தப்பு. இவ்வளோ பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே நான் ஒயனோட ஃபோட்டோ தான் அங்கே பார்த்தேன். அன்னைக்கு டிசிஷன் எடுத்தேன், இவளை வச்சு தான் நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒயன் கிடப்பான்னு அன்னைக்கே நினச்சிட்டேன். பிடிச்ச மாதிரி நடித்தேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் என்கேஜ்மெண்ட்டில் வருவா அப்படி இப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒயன் இல்லை. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது இப்படி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கல்யாணத்துக்குமே வரல. ஸோ எப்படா அவள் வருவா, வெளியூர்லேருந்து வருவா அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். நான் அவங்க அக்காவானா, நான் உண்மையை சொல்கிறேன், அவங்க அக்கா மேலே என் சுண்டு விரல் கூட படலப்பா. உண்மையாக ஒத்துக்கிறேன். ஏன்னா என் மனசும் உடம்பும் எப்பயுமே என் ஒயனுக்கு தான். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிளா பிளா பிளா. நோ, அதெல்லாம் கிடையாது. என் மனசு ஒயனுக்கு தான். அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படி தான் இருக்கேன். வெளியில் எப்படி நாங்கள் ப்ரிட்டன் பண்ணோன்னா, நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நான் ஆனால் அவளை கொடுமைப்படுத்தலை, கஷ்டப்படுத்தலை. லதாவை ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு கம்பேனியனாக, ஒரு ரூம்மேட்டாக என் கூட இருந்தாள். அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். லைக் மற்றபடி எனக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணும் விலகிக்கிட்டு, ஆனால் அவங்க அம்மா அப்பாக்காக நல்லா தான் இருந்தாள். அந்த விஷயத்தில் அவளை குறைய சொல்ல முடியாது. இங்கே தெய்வம் பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே ஆடி போய் நின்றுட்டு கேட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஒயன் அன்னைக்கு வரான்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், எனக்கு வாக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடிட்டு ஒயனை பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக போகணுன்னு நான் நினச்சேன். போனேன். ஏன் எனக்கு நான் ஷாக் ஆனேன் தெரியுமா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒயனை அவ்வளோ கிட்டக்கு நின்று பார்த்துட்டு இருந்தேன். என்னால் அதை அந்த அந்த எண்ணங்களை சொல்லவே முடியாது. அது ஒரு மாதிரி எப்படிடா ஒரு 100 டிஸ்டன்ஸ், ஒரு 100 அடி தள்ளி நின்று அவளை எப்பயுமே வேடிக்கை பார்த்தேன்னா, வாய்க்கு நிறைய நான் மாமா மாமான்னு கூப்பிட்டா தெரியுமா? யோசிச்சு பாரு. இதெல்லாம் ஒருத்தவனுக்கு கிடைக்காதுன்னு இருக்கிறவனுக்கு தான் அதோட வலி வேதனைகள் எல்லாம் தெரியும். என் பக்கத்தில் இருந்தா, என் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா, மாமா மாமான்னு வாய்க்கு நிறைய மாமா தலை கூப்பிட்டு இருக்கும் போது எனக்கு அப்படியே காதுக்கு இனிமையாக இருந்துச்சு. அன்னைக்கு நான் பார்த்த ஒயன், இத்தனை நாள் நான் எதுக்காக ஆசையோடு காத்துட்டு இருந்தனோ அது ஃபைனலாக என் கைக்கு வந்துருச்சு. என் பக்கத்தில் தான் இருக்குன்னு கொஞ்சம் தான் அப்படி நான் இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒயனுக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சது. நானும் ஒயன்கிட்ட நல்லா பேசினேன். எனக்காக செயின் இப்போ கழுத்தில் போட்டிருக்கேனே, இது செயின் கூட எனக்கு ஒயன் வாங்கி கொடுத்தது தான். எனக்காக ஷர்ட்ஸ்லாம் வேறு வாங்கி தந்திருக்கா. ஆனால் அது அவள் எனக்காக வாங்கலன்னு கூட எனக்கு தெரியும். பிகாஸ் அது கேர்ள்ஸ் போடுறது. பட் ஸ்டில் அதை நான் போடுவேன். பிகாஸ் ஒயன் அவளுக்காக வாங்கினது. இது நான் போட்டா என்ன, அவள் போட்டா என்ன? அவங்க அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டு டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி கீழேயே விழுகிற மாதிரி போயிட்டாரு. பேலன்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு இது இருக்கும், அதை அப்படியே பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நீ நடுவில் வந்த குட்டி சாத்தான்னு. உன்னை பிரிக்கிறதுக்காக அது பிளான் போட்டது தான் அந்த இதெல்லாம். நல்லா ஒர்க் அவுட் ஆணுச்சு. ஆனால் கிஃப்டை மாற்றினது நான் தான். பரவாயில்ல, அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அதை எங்கள் ரூமில் நான் மறைச்சி வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா லதா கிட்டேருந்து. அப்பா அதெல்லாம் கொடுமை. ஐயோப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போடுறதெல்லாம் எனக்கு துளி கூட பிடிக்கல. அப்படியே பற்றிக்கிட்டு வந்துச்சு. அப்புறம்
நீங்கள் வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் வயன் ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தான்ட்டு. எனக்கு அப்படி ஒரு ஃபீல், அதெல்லாம் வார்த்தைகளே சொல்ல முடியாது. 2 சைடில் அப்படியே மனசளவுலேயும் சந்தோஷமாக குளு குளுன்னு, உடம்பளவுலேயும் சந்தோஷமாக குளு குளுன்னு இருந்துச்சு அப்போல்லாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஏற்ற முடியுமா ஏற்றினேன். ஆனால் உங்கள் பாண்டிங்கை மட்டும் கடைசி வரைக்கும் என்னால் பேக்க முடியல அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. எப்படியாவது நான் அதை பிரிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயேன், இப்படி என் முன்னாடி என்னன்னு நீ பேசியிருந்துருக்க மாட்டேன். அப்புறம் அவர் வீட்டுக்கு ஒரு ரோபோ கொடுத்து விட்டேன். அந்த ரோபோ வயன் பேசுகிறது எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணி சொல்லும், தெரியுமா? தெய்வம் அப்படியே வாயடைச்சு போய் நின்றுட்டு அப்படியே வாயில் கை வச்சு நின்றுட்டுருக்காரு. என்ன சொல்கிறீங்க? அந்த ஜிஜுவா? எஸ், அதை வாய்ஸை டிடெக்ட் பண்ணும். கடைசியாக நீ பேசினது வரைக்கும் நீங்கள் கேட்டுச்சு. அந்த மனுஷன் அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. நான் வீடியோலாம் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு கேவலமானவன் கிடையாது. ஓகே, நான் நியாயம்னா நியாயமாக நடந்துப்பேன். ஜங்குக்காக நீ அதில் குறையே சொல்ல முடியாது. ஆமாம், நான் பார்த்தேன் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. அதாவது வயன் இந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் பார்க்க மாட்டேன். லைக் நீயும் அவளை பேசும்போது அதெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் நான் தப்பு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவள் எனக்குங்கும் போது நான் தானே ப்ரொடெக்டிவாக இருக்கணும். வாய்ஸ் டிடெக்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பேசியிருந்துருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்னை பற்றி கண்டுபிடிக்க மாட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஐ நோ. என்ன தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெய்கே சொல்லிகிட்ருக்காரு. சரி சரி, என் வாயிலேருந்து ஆன்சர் வந்தால் எப்படி? நீ சொல்லு, எப்படி நான் அவள் அக்கா கொன்னேன்னு. கமான். ஒன்றும் இல்லை, சொல்லுடா. இவ்வளோ நேரம் நல்லா பெரிய புட்டுங்கி மாதிரி பேசிகிட்டு இருந்தால, சொல்லு சொல்லு. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிகே கேட்டுட்ருக்காரு. எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மேலே சுத்தமாக எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ தான் வெளியில் போகும்போது உங்கள் கார் பார்த்தேன். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது ஆக்சிடெண்ட். ஸோ அதை பற்றி விசாரிக்கணும்னு நினச்சேன். இங்கே நீங்கள் டாக்டர்கிட்ட என்ன டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னா, பிரேக் டவுனால் கார் பிடிக்கல, அதனால் டிவைடரை மோதி அப்படியே அடுத்த வந்த ஒரு பெரிய பஸ்ஸு மேலே மோதிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நான் மெக்கானிக்கிட்ட போய் கேட்டேன் காரை பற்றி. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஓகே. அப்போ தான் சொன்னார், காரில் அந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இல்லை தம்பி. ஏன்னா அந்த மனுஷன் எப்பயுமே இங்கே தான் காரெல்லாம் சரி பண்ணுவார். அவர் ஊருக்கு போகும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போனார். கார்லலாம் பிரேக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அது புது வண்டி வேறு தம்பி அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் காரை ஃபுல்லாக சரி பண்ணவங்க கிட்ட போய் கேட்டேன். அந்த மாதிரி பிரேக் டவுன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்களா தானே வேணுங்கண்ணே. கரெக்ட். எனக்கு ஒரு டவுட்டு மாமா. சொல்லு, கேளு. பரவாயில்ல, ரொம்ப நாள் மனசுக்குள்ளே வச்சுட்ருக்கத வேறு ஒருத்தவங்கிட்ட சொல்லும் போது நல்லா தான் இருக்குது. கேளு. இன்றைக்கி நான் என்ன கேட்டாலும் அதுக்கு உண்மையை மட்டுமே பதில் சொல்கிறேன். கமான். அந்த காருக்குள்ளே தான் நீங்களும் வந்திருக்கீங்க. லதா அக்கா மட்டும் எப்படி? உங்களுக்குமே தான் ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட், இப்படி லதா அக்கா மட்டும்? கரெக்ட். நைஸ் கொஷின், ஐ லவ் இட். எனக்கு தெரியும், எனக்கு மட்டும் அடியே படாமல் வந்ததுன்னா எல்லாருக்குமே சந்தேகம் வரணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால்தான் காரில் நான் பிரேக்கு
பிடிக்காமே டேரெக்டாக டிவைடரில் ஏற்றிட்டு அடுத்த செகண்டே டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் காரு கீழே அப்படியே விழுந்துட்டேன். ஆனால் டிவைடரில் இடிச்சு அப்படியே கார்லாம் நிறைய எனக்கு ஸ்க்ராச்சஸ் விழுந்து எனக்குமே அங்கே ரொம்ப அடி தான். ஆனால் காருக்குள்ளே இருந்த தலையில் இறந்துட்டான். தட்ஸ் இட். மாமா உங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இல்லையா? எதுக்கு? லதா அக்கா எந்த தப்புமே பண்ணலை. உங்களை கல்யாணம் பண்ணதை தாண்டி அக்கா என்ன வேறு என்ன தப்பு பண்ணா? பையன் கூட பிறந்தது அக்கா தப்பா? அப்போ என் தப்பு என்ன இருக்குது? இத்தனை வருஷமாக நான் ஒருத்தைய லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் தங்கச்சியாக பிறந்ததை நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்கள் லதாக்கா வேணான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அக்கா வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு அக்கா அட்லீஸ்ட் உயிரோடவாவது இருந்திருக்குல்ல மாமா. கரெக்டு தான். ஆனால் ஒயன் என் கூட பழகணும்னு நான் நினச்சேனே. நான் எப்படி போய் ஒயனை அப்ரோச் பண்ணுறது? யோசிச்சுப்பாரு. நான் அப்ரோச் பண்ணணுன்னா நான் சின்ன வயசுலேயே அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு அந்த பயம் இருக்கு. அப்ரோச் பண்ணால் ஒன்றா அக்கா ஹஸ்பண்டாக தான் அப்ரோச் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவள் மனசில் இடம் பிடிக்க முடியும். எப்படி அவள் உங்களை தான் மாமாவை நினச்சிட்ருப்பாள், அக்காவோட ஹஸ்பண்ட். ஆனால் இப்போ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறாளே. ஆசை இல்லாமையா? ஆனால் அக்கா எனக்கு அதில் கொஞ்சம் கூட கில்ட் இல்லை. ஏன்னா நான் அவளை நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். என்ன பண்ணுறது, அவள் நலமாக போய் சேர்ந்துட்டா. தட்ஸ் இட். அப்போ அந்த மெமரி லாஸ் ஃபேக்கு இருந்துச்சு. பட் அது ஒன் டேலே எனக்கு க்யூர் ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப்டர் சீயிங் வயன் எனக்கு டோட்டல் எல்லாமே ரெக்கவரி ஆகிடுச்சு. ஈச் அண்ட் எவ்ரி மூவ் வாஸ் பிளான்ட் பை மீ. பாவம் டாக்டருக்கு தான் ஒன்றும் தெரியல. அந்த மனுஷன் என் காதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு அவர் அக்ரெசிவாக பேசுவார். இப்படிலாம் சொன்னால் அப்புறம் நம்ம அந்த மாதிரி பேசி பார்க்கலாம் தானே தோணும் எனக்கும். அதனால தான் ஒயன் அன்னைக்கு உன்னை கற்றுனால எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. ஐயோ வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்காக ஒயன் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சப்போர்ட் பண்ணி அதுவும் கண்ணம்லாம் திட்டிகிட்டு இருக்காள். வா அப்படிங்கிற மாதிரி இருந்ததால் தான் நான் அந்த மாதிரி மாறினேன். ஆனால் பரவாயில்ல ஒயன், நான் அவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணும்போது கூட அவள் எனக்கு அவ்வளோ பொறுமையாக நிதானமாக என் கூடவே இருந்தா. சும்மா சொல்லக்கூடாது. அவங்க அம்மா வளர்ப்பு தான்ப்பா. 2 பொண்ணுமே செம்மையாக வளர்த்துருந்தாங்க. அந்த ஒன் டே நான் ஒரு பிக் மாதிரி நடிச்சிருந்தேன் பார்த்தியா, என் லைஃப் டைமில் அதெல்லாம் மறக்கவே முடியாது. என் உள்ளது அப்படியே நம்ம மனசுக்குள்ளே இருந்தது எல்லாத்தையுமே அப்படியே நான் நடிச்சிருந்துருப்பேன். நடிச்சில்ல, வாழ்ந்துட்டேன். என் வைஃபின்னு கூப்பிட்டது, அவளோட பெட்டில் தூங்குனது. பெட்டில் தூங்குனீங்களா? ஏன் நீ மட்டும் தான் தூங்குவியாடா? உன் பேஸ்ட் ப்ரஷ்லாம் எப்போயோ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு தெரியும்ல. அவர் அப்படியே தேவங்க வாயடிச்சு போய் நிற்கிறாரு. அதுதான் எனக்கு ஆள் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இசுக்குன்னு என் லைஃப்பில் வந்து நடுவில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுற? மூடிடுவோம் வேலை மாயிர பாப்பியா? உட்காந்து இங்கே உட்காந்து நோண்டி நிற்கிறான் சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல மாதிரி நடிச்சு எங்கள் அம்மாவுக்கு என் அம்மா சரியான டியூப்லேட்டு, அதுக்கு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வச்சு அதுக்கப்புறம் எனக்கும் பிடிச்சதுன்னு சொல்ல வச்சு, அதுவும் ஒய்யன் தானாக வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி மம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு இதில் ஓகேன்னு சொல்லும் போதெல்லாம் லைக் அள்ளி அப்படி வச்சுன்னு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்துச்சு. ஆனால் அம்பிட்டு தான் அடக்கி வச்சுருந்தேன். அவன் நல்லவனா தெரியணும்ல. நல்லவனாக நடித்து நல்லவனாகவே மாறிடுவோம் போலியே. பரவாயில்ல, என்னோடய கேரக்டர் அப்படியே ஃபுல்லாக தெரிஞ்சு அப்படியே இருக்கும் போதும் ஒரு மாதிரி கெத்தாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவனுக்கு முன்னாடி அப்படியே கெத்தாக அப்படியே கால் மேலே காலை போட்டு அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு இங்கே ஜங்குகா சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலி ஐ கேம் ஹியர். நாளைக்கு என் ஒய்ஃப் ஒய்யன் ஆகிடுவா, மை செகண்ட் ஒய்ஃப். ஆனால் என் மனசு அளவில்ப்பா, என் உடம்பு அளவுலையும் ஒயன் இஸ் ஃபஸ்ட் ஆல்வேஸ். அதில் பார்த்தியா பையனுக்கு நான் எப்பயுமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தந்துட்டுருக்கேன். எப்படி மாசா ஜாங்குக் மாசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காலரை எடுத்து விடுறாரு.
இவ்வளோ பண்ணி என்னம்மாம்மா பிரயோஜனம்? அதான் எல்லாத்துக்குமே தெரிய போதே. எனக்கு தெரியாதேடா. நான் வாய்ஸ் ரெக்கார்டு ஏதாவது போட்டிருக்கேன் அண்ணா? அது ஒயன்னு கேட்குறாளா அண்ணா? கேட்டாலும் பிரச்சனை இல்லை எனக்கு. எப்படி இருந்தாலும் நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதான் ஒயனுக்கு எல்லாம் கேட்டுடுச்சுன்னா அவள் எதுக்கு உங்களை நாளைக்கு கல்யாணம் பண்ணும்? அவனா லூஸா? அவள் லூஸான்னு தெரியாது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் பிளைண்டுன்னு மட்டும் தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒயன் வந்து நிற்பாள். நான் அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டேனா? இப்போது நீ வந்து 2 விதமாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணலாம்டா. ஒன்று நான் நல்லவனாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஒன்று கெட்டவனாக பண்ணலாம். நல்லவனாக பண்ணால் ஒயனை நல்லா வச்சுப்பேன், கெட்டவனாக பண்ணால் டார்ச்சர் பண்ணி அவளை நல்லா தான் வச்சுப்பேன். அதுலேயும் நானும் வச்சுப்பேன், நல்லா தான் வச்சுப்பேன். ஐநோ ஓகே, அதிலெல்லாம் குறை சொல்ல முடியாது என்ன. ஆக மொத்தம் வயன் என்னோட செகண்ட் ஒய்ஃப் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அவளே நினச்சாலும் முடியாது. சொல்கிறதும் சொல்லாததும் கேட்குறதும் கேட்காததும் அவளோட விருப்பம். ஆனால் இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கும் எப்படின்னு கேளு. தேவங்க அப்படி கேட்குறாரு. எப்படி நாளைக்கு நீ இருப்ப, என் கல்யாணத்தை நீ பார்ப்ப. ஏன்னா ஒயனா அதுக்கப்புறம் தாலி கட்ட மாட்டா, நீ வேற. அது சரியான பைத்தியம். ஐயோ என் ஃப்ரெண்டு ஏற்கனவே அவன் இப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு என்கிட்ட புலம்பாத நாள் கிடையாது. ஏன் அவன் இப்படி இருக்கானே தெரியல, அங்கே வந்ததுலேருந்து அப்படி தான் இருக்காங்க போதே நான் சம்திங் ஃபிஷ்ஷுன்னு நான் நினச்சேன். எனக்கு அப்போயே உன் மேலே டவுட்டு. நீ என்னென்ன பண்ணுவேன் என்னென்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் வேவு பார்க்க மாட்டேன். நீ என்ன வேவு பார்க்க மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியே. சரி பரவாயில்ல, எங்கே போய் நிறுத்த போகிறேன்னு நினச்சேன், இதோ இங்கே வந்து நிறுத்திருக்க. சரி நான் சொல்லவா, நாளைக்கே நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு? சரி சொல்கிறதுக்கு முன்னாடி கேளு. ஆளுக்கு ஃபோன் பண்ணு போ. இப்போ அப்படியே தேவங்க என்ன ஆச்சு அவளுக்கு? பண்ணுடா அப்படிங்கிறாரு. ஃபோன் அட்டன் ஆகுது. ஹலோ. அது டக்குன்னு வீடியோ காலுக்கு கனெக்ட் ஆகுது. அட்டன் பண்ணு. கோ ஹெட். அட்டன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லைக் பேசக்கூட முடியல. யாரோ கட்டி போட்டிருக்காங்க போல. பார்த்துட்டியா? கால் கட்டாயிருக்கும். தேவங்க அப்படியே பார்க்குறாரு. என்ன என்னோடய லைஃபா இல்லை என்னோடய ஒய்யனான்னு பார்க்க வைக்க போறியா? இருந்தாலும் என் ஒய்யனுக்கு இப்படிப்பட்டவனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன், கண்டிப்பாக மாட்டேன். ஐயோ கடவுளே. அப்போ உனக்கு ஆளை பார்க்க ஆசை இல்லை. நீ என்ன வேணால் பிளாக்மெயில் பண்ண. ஒய்யனோட லைஃபா இல்லை என் லைஃபான்னு முக்கியமாங்கும் போது ஒய்யனோட லைஃபை தான் சூஸ் பண்ண. நீ சூஸ் பண்ணுவேடா. அதுக்கப்புறம் உன் ஆளை உயிரோடு இருக்க மாட்டாளே. ஏண்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆளானப்பட்ட என் ஒய்ஃபையே போட்டு தள்ளிட்டா, உன் லைஃப்பை போட்டு தள்ளுறதுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் ஆக போகுது? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி தர்றேண்ணா நான்? என்னடா இப்போது நீங்கள் கேட்டல, உங்களுக்கு கில்ட்டாகவே இல்லையா லதாவை சாகடிச்சதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டல, அதே கேள்வி நான் உன்னை கேட்பேன். நீ ஒய்யனுக்கு சூஸ் பண்ணனா? ஏன்னா உனக்கு கில்ட்டாகவே இல்லையா ஒய்யனோட லைஃப்பை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இப்படி உன்னோட ஆள் கீதாவை கொண்டுட்டியே அப்படின்னு நான் கேட்பேன். அப்போது முடிஞ்சதுக்கு எங்கே வச்சுப்பேன்? நானே ஒய்யனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படியா? எனக்கு தான் அவன் மேலே காதல் இல்லையே. பரவாயில்ல. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணணுமே. எப்படி இதெல்லாம் நடக்கும்? நான் அதுவும் உயிரோடு இருக்கும்போது. ஷோதேங், நீ இப்படிலாம் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு தெரிஞ்சா எப்படா நாளை பின்ன என் கல்யாணத்தில் அவனை நான் வச்சுருப்பேன்? உன்னை நான் கட்டிலாம் போட மாட்டேன். நீ எனக்கு தொல்லை, போட்டு தள்ளிடுவேன். நான் பொல்லாதவன்டா. அதுவும் என் மூஞ்சி எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் எப்படிப்பட்டவான்னு. உன்னை சும்மா விடுவேன்னு நான் நினைக்கிறா? யோசிச்சு பாரு. இவ்வளோ உண்மையாக சொல்லிவிட்டு நீ அப்படியே நல்லா மாறி நீ என்ன ஜீசஸா
எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு? இல்லை, அவன் வந்து நல்லவனை மாறிடுவான் அப்படின்னு. எந்த தைரியத்தில் உன்னை நான் அப்படியே உயிரோட நடமாட விடுவேன்னு நினைக்கிறா? சும்மா சரி சாகிற கொஞ்சம் தருவாயில் கொஞ்சம் பேச்சு கொடுப்பான்னா ஓவராக மண்டலில் தூக்கி ஆடுறல நீனு. இங்கே தேவாங்க, நீ எனக்கு ஒன்றாலுமே எனக்கு நியூஸ் போகட்டும். ஆனால் அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். இப்போது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் தாலி கட்டிடுவேண்டா தேவாங்க. என்னடா நீ, நான் எப்படிப்பட்டவன் தெரிய மாட்டேங்குது. நீ என்னை பற்றி ஒழுங்காக விசாரிச்சியா இல்லையா? யார் உனக்கு இப்படி கேவலமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்கிறது? என்கிட்ட கேளு, என்னை பற்றி என்கிட்ட கேளு, நான் சொல்கிறேன் உண்மையை. என்னை தாண்டி ஒரு காக்கா குருவி கூட இந்த இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது, தெரியுமா? எங்கே பார்த்தாலும் போட்டிருக்கேன் ஆளுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் என் ஆளுங்க தான். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நீ உயிரோட போகிறது கஷ்டம். ஒரு 2% தான், அதுவுமே நான் மனசு வச்சாதான். கண்டிப்பாக இவ்வளோ இருக்குது. அப்புறம் அப்படியே உன்னோட இன்ஃபர்மேஷன் அப்படியே பறந்து வரும். நான் வயன் லைனில் இருக்காளா, ஃபோனுக்கு கொடு, நான் பேசுகிறேன் வயன்ட்ட. குடுடா அப்படின்னு வெடுக்குன்னு வாங்குறாரு. காலெல்லாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக தான் வந்துட்டுருக்கு. பேட்டர்ன் போடு. முடியாது. பேட்டர்ன் போடு. டக்குன்னு ஃபேஸை வச்சுருப்பாரு, ஃபேஸ் லாக் அன்லாக் ஆகிடுது. இதிலே தெரியுது உனக்கு எவ்வளோ மூலன்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை ஸ்வைப் பண்ணுறாரு ஜேகே. ஸோ அன்னோன் கால்ஸ் இதெல்லாம் இப்போ அட்டன் பண்ணிட்டு பேசுகிறாரு. பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்க வராரு. ஸ்டே தேர். என்ன சார் உள்ளே போய் கொடுக்கட்டா? என்னத்தை கொடுக்க போகிற? ஜேகே சாரி தேவங்க அப்படியே வாங்க வராரு. அதான் சார் இங்கே வச்சுருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ணிவிடு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். சரி சார், ஓகே சார், குடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்க போகிறாரு. டக்குன்னு அப்படியே போட்டு கீழே உடச்சிட்டாரு மொபைலில். மஞ்சு போச்சு. இப்போ கையில் ஆதாரம் இல்லை, என்னத்தையும் பண்ண போகிற? இப்போ நீ உயிரோடும் போகிறது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை ஏன்டா திருப்பி சாவடிக்க வைக்கிற? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அப்போவே எல்லாத்தையும் சமாதி கட்டியிருப்பேனா? எனக்கு இவ்வளோ நைட் வரைக்கும் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேன். ஏன் இந்த மாதிரிலாம் கேவலமாக பண்ணிவிட்டு? ஏண்டா முன்னாடியே பண்ணியிருந்தா நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும்ல. நானும் என் லைஃப்பை ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பேன். கருமா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே புறமண்டையில் கையை வைக்கிறாரு ஜேகே. ஸோ இங்கே தேவங்க அப்படியே ஆன்னு பார்க்குறாரு. அதோட விட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். நீ மைசரங்க மிசப்பிள்ளைக்கிட்டா ஏடிடா ட்விஸ்டெல்லாம் நல்லா இருந்ததா? இப்போ தெரியுதா ஏன் டார்க் லவ்னு சொல்கிறேன்னு? ஓகே, அப்கமிங்கில் தெரியும் என்னென்னு சொல்லிட்டு பாய் நியூஸ் இறங்கி bang. ニッコニッコにー。 Ya. ニッコニッコにー。 Ya. ニッコニッコにー。 Ya. 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 ニッコニッコにー。 Ya. Ya. Ya.